எழுய் சொக்காரா, நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். நண்பர்கள், இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோன்னா, பிக் பாஸ். பிக் பாஸில் இருக்கிற நம்ம டாக்டர் திவாகர் இருக்காரா, அவரை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிருவோமா. அப்புறம் நண்பர்களே, அதாவது இவ்வளோ நாளாக வந்து நம்ம திவாகர் இப்போ தான் பிக் பாஸ் போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே திவாகரை பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து ஓவராக பேசுவார், சும்மா ரொம்ப பந்தாவாக பேசுகிறார், வைக்காரு, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, கிறுக்குத்தனமாக பண்ணுறாரு, வைக்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அது நான் கூட பேசிகிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நான் அவரை பற்றி பெருமையாக பேச போகிறேன். நான் மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் அவருக்கு கமாண்டை அகெயின்ஸ்டாக பண்ணாங்களோ, ட்ரோல் பண்ணாங்களோ, அவங்க எல்லாருமே இப்போ திவாகர் பக்கம் திரும்பியிருக்காங்க. எதுக்கு திரும்பியிருக்காங்க? அவருக்கு சப்போர்ட் பண்ணி திரும்பியிருக்காங்க, கமெண்ட் பண்ணி. என்ன தெரியுமா? அதாவது பிக் பாஸுக்குள்ளே போன டே 1லேருந்து டே 2லேருந்து டே 3லேருந்து 4 வரைக்கும் இப்போ வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. யாரை? திவாகரை வச்சு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவர் ஒன்றும் பண்ணலைங்க. அவர் எப்பவும் போல தான் இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடி வந்து காமெடி பண்ணிட்டு தான் பண்ணார். ஆனால் இப்போ போயிட்டு உண்மையாகவே பிக் பாஸில் போயிட்டு கரெக்டான விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தேவையில்லாமல் பிக் பாஸில் வந்து திவாகர் அவரை ஒரு ஆளை அவ்வளோ பேரும் டார்கெட் பண்ணுறாங்க திவாகர் மேலே. அவர் மேலே வீண் பலி, தேவையில்லாத பலி, அந்த மாதிரிலாம் போட்டு இப்போ அவரை வந்து பேரை டேமேஜ் பண்ணணும், பிக் பாஸ் வந்து எப்படியா அவரை தூக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ எதுக்கு திவாகரை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த கெமின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்களா, அந்த கெமி தங்கச்சி திவாகர்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டாங்க. என்ன தெரியுமா? திவாகர் கீழே உட்காந்துருக்காரு. இந்த கெமி தங்கச்சி ஒரு ஆப் கலர் ஆப் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவர் முன்னாடி நின்றுருக்கு, இவர் கீழே உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்க, நீ என் மூஞ்சை பார்த்து பேச வேண்டியதுனே, ஏன் இடுப்பை பார்த்து பேசுகிற, வயிற்றை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நாகரிகமாக வைக்கிறோம்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து தவறான விஷயம். தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே காழ்ப்புணர்ச்சி செலுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இல்லாத விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கோவம் வரும். நான் எதனால் திவாகரை சப்போர்ட் பண்ணுறேன், இதனால தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மனுஷன் வந்து அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. எதோ நக்கல் பண்ணுவார், காமெடி பண்ணுவார், அது ஏதோ கோமாளி தான் பண்ணுவார். உண்மையாகவே சொல்கிறேன், பிக் பாஸில் இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் மட்டும்தான். ஏன்னா ஓப்பனாக உண்மையாக இருக்காருங்க. ஒரு வெகுளித்தனமாக, ரொம்ப ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கார். எப்படி நம்ம ஜிபி முத்து இருந்தார், அதே மாதிரி இப்போ ஒரு வெகுளித்தனமாக இருக்கிற ஆள் பார்த்திங்கன்னா பிக் பாஸில் அவர் மட்டும்தான். சீரியஸாக சொல்கிறேன். அதனால் ஒரு மனுஷனை வந்து இப்படி டார்கெட் பண்ணாதீங்க. டார்கெட் பண்ணால் நீங்கள் தான் வெளியே போவீங்க. திவாகர் வந்து கண்டிப்பாக அவர் தான் டைட்டில் வின்னர் அடிக்க போகிறா, தெரிஞ்சு போச்சுங்க. இது ஏன் அவர் சப்போர்ட் பண்ணுறேன்னா, நான் கூட அவர் கோமாளித்தனம் இருக்கிறது பண்ணுறாரு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. உண்மையாகவே அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு வெகுளியான மனுஷன். பிக் பாஸ்லேயே வந்து நல்ல பேர், மக்கள் மத்தியில் பேர் வாங்கிட்டு இருக்காரு. அதனால் பிக் பாஸ் தான் டைட்டில் வின்னர் அடிக்க போகிறா நான் சொல்கிறேன் நண்பர்களே. தேவையில்லாமல் அந்த மனுஷனை வந்து பேரை டேமேஜ் பண்ணாதீங்க. அவரை வந்து எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக வந்து அவரை வந்து ரொம்ப பண்ணுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட் நண்பர்களே, யார் ஜெயிக்கா யார் தோக்குறான்னு பார்ப்போம். நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில், மக்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது. ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைங்க. ரைட்டு, ஓகே, நடக்கட்டும். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேப்பர் ரெடி 247 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் அன்பு சொந்தங்களே.